டூரியன் பழத்தை பார்த்தாலே நம்ம ஆட்கள் 10 அடி தள்ளி நிற்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பழத்தை வச்சு இன்னைக்கு ஒரு பிரமாதமான அல்வா செய்ய போறோம். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இவங்க தான் எங்க ஹவுஸ் ஓனரோட அம்மா. பாத்தாம்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வரும்போதே மூட்டை மூட்டையா டூரியன் பழத்தை கொண்டு வந்திருந்தாங்க. வீடே கம 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 கமன்னு வாட. இவ்வளவு டூரியனை வச்சு என்ன செய்ய போறாங்க? வியாபாரம் பண்ண போறாங்களா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பழங்கள் பழுக்க பழுக்க ஒவ்வொன்றா எடுத்து உரிச்சு கண்டெய்னரில் சேர்த்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த டூரியன் அது ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்க காத்திருந்து ஒரு நாள் திடீர்னு சமைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமோ தமிழோ தெரியாது, எங்களுக்கு அவங்க பேசுகிற பாஷா இந்தோனேஷியா தெரியாது. அந்த நேரத்தில் கூகுள் டிரான்ஸ்லேட் தாங்க எங்களுக்கு பெரிய உதவி. அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. அவங்க, நான் டூரியன் ஜாம் செய்கிறேன் அப்படின்ட்டு. நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க நாங்கள் இந்த பழத்தை சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு நாங்கள் எவ்வளோ பெரிய டூரியன் வெறியர்கள்னு. பாருங்கள், அந்த கண்டெய்னரில் இருக்கிற எல்லா டூரியனையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டி அதை வேக வைக்கிறாங்க. இது எதில் வேக வைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதில் மண்டை வெல்லம் போட்டாங்க. நுணுக்கின மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் எல்லாம் போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த பாகு கரைஞ்சி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த டூரியன் பழத்தெல்லாம் அதில் கொட்டினாங்க. விதை எடுத்துட்டு, விதை நீக்கப்பட்ட டூரியன் பழம் உள்ளே போட்டு கிண்டுனாங்க. என்ன ஆண்டி அதுக்குள்ளே கருப்பாக ஒன்று வருது, அது என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது பழத்தோட விதையும் சேர்த்து வேக வைப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அது விதை இல்லை, அது அச்சு வெல்லம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே வந்துச்சு. வேக அதுக்கு அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருந்தாங்க. சிலது அது அந்த டூரியன் வந்து இலகாமல் அப்படியே அந்த ஐஸில் இருந்ததுனால அது கட்டியாகவே இருந்தது. அதெல்லாம் உடையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருந்து அதெல்லாம் உடைச்சாங்க. நமக்காக இப்படி பார்த்து ஒரு டூரியன் ஜாம் அழகாக செய்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு நம்ம அசத்தணுமே நினச்சப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி செஞ்சு இவங்களை மிரட்டிடணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். அது போலவே அவங்களுக்கு ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்தோம். அந்த வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே வெவ்வேறு இன மக்களுக்கு இடையில் உருவாகிற ஒரு நட்பு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அற்புதமானதுங்க. மொழிகளை கடந்து, மதங்களை கடந்து, கலாச்சாரத்தையும் கடந்து நம் மனதில் அன்பால் மட்டும் உருவாகிற ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அங்கிளுக்கும் அந்த ஆண்டிக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வர்றது, அவங்கக்கிட்ட பேச முயற்சி செய்கிறது, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியாதது, பதில் சொல்ல முடியாமல் அவங்க சிரிப்பாங்க. அதுபோல் அவங்க எங்களுக்கு என்னமோ சுத்தமாக அவங்களோட பாஷை புரியும் நினச்சிக்கிட்டு அவங்க பாஷையில் பேசுவாங்க. அது எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இருந்தாலும் நாங்கள் செய்கை மூலமாக, ஆக்ஷன் மூலமாக எங்களுடைய விஷயங்களை அவங்கள்ட்ட நாங்கள் கடத்த முயற்சி செஞ்சு இப்படி தான் அந்த ஒரு ஏறக்குறைய 1 மாதத்திற்கு மேலே இப்படி தான் போனது. அவங்க ஊருக்கு போகிற அந்த நாட்கள் நெருங்க எங்களுக்கு ஒரு விதமான யாரையோ நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே வந்துருச்சு. நான் நினச்சிருக்கேன், அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைசிங்காக அவங்க ஊரில் போய் ஒரு தடவை அவங்க வீட்டில் போய் நான் நிற்கணும், அதில் அவங்க ஷாக் ஆகணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். பார்க்கலாம், அந்த அட்ரஸ்லாம் கிடச்சி ஒருவேளை திரும்ப அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டூரியன் ஜாமோட அல்லது டூரியன் அல்வாவோட எண்ட் ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். 1 2 3. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கா, இல்லை நாங்கள் எப்படி சாப்பிட்டோங்கிறத பார்க்கணும் போல இருக்கா? சாரிங்க, அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஆனால் நீங்கள் இதை பார்க்கும்போதே இப்படி நம்மளும் செஞ்சு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணியிருக்கும். மறக்காமல் நீங்கள் நம்ம ஊரில் காய்க்கிற பப்பாளி, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தந்த ஃப்ரூட்டோட ஜாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. செய்யும்போது கண்டிப்பாக சர்க்கரையை கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye-bye.